பிஜேபியோடைய கைதான் ம். திரு விஜய் அவர்கள் ம். அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல திருப்பி அந்த ஒரு விஷயம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ரஜினியை தான் வந்து பிஜேபி வந்து எடுக்க பார்த்தாங்க. பட் ரஜினி பின்வாங்கின உடனே அமித்ஷா மூலியமாகவே விஜய் வந்து ட்ரை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐ மீன் அவர் தொடர்பு கொள்ள முடியல, பெருசா கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திரிஷா மூலியமா வந்து விஜயை கான்டாக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பேசுறாங்களா சார்? அதை எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு கமலஹாசன் பிஜேபி பி டீம் சொன்னாங்களா இல்லையா? கரெக்ட். இப்போ எங்க போய் நிக்கிறாரு? டிஎம்கேல. ஏன் பிஜேபி பி டீம் எதுக்கு உள்ள நுழைஞ்சது இப்போ? ஓகே. ரஜினி இப்போ திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க பிஜேபி பி டீம் தான். ஓகே. சீமான் பிஜேபி பி டீம் சொல்றாங்களா இல்லையா? ம். விஜய் சொல்றாங்களா இல்லையா? திருமாவை லைட்டா ஆரம்பிச்சாங்களே, அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்களா இல்லையா? யார சொல்லல இவங்க பிஜேபி பி டீம். ஓகே. யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பிஜே அந்த இப்ப அந்த 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 விமர்சனத்துக்கு பவர் இல்லாம போயிடுச்சுங்க. இப்போ ரோட்ல நீத்து போச்சு. ரொம்ப நீத்து போச்சு. எவன் போனடே இவன் பிஜேபி பி டீம்னா எல்லாரையும் பிஜேபி பி டீம் சொல்லிட்டு நீ என்னடா வெள்ள கூட போய் பிடிச்சிருக்கிற அப்படின்ற கேள்வி வந்தது இல்ல. சோ இத வந்து ஓவர் யூஸ் ஆயிடுச்சு இது. ஓகே. அதனால அது இனிமே அந்த வாதமே எடுபடாது. தன்னுடைய மேடையில பிஜேபி எனது கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரின்னு சொன்ன பிறகு மறுபடியும் பிஜேபி பி டீம்னா எப்படி முடியும்? எதுக்கு அதை சொல்லப்படுறது? எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? கரெக்ட். அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுல இந்த என்ன ப்ரூஃப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு மனநிலை வந்து பெரும்பாலான மக்கள் இருக்கு. பெரும்பாலானோர் வந்து பாஜக எதிர்ப்பாளர்களா இருக்காங்க. ஓகே. அதற்கு யார் காரணம் அப்படின்னா இந்த சிறு சிறு அமைப்புகள் தான். சிறு சிறு அமைப்புகள், இரண்டாம் நிலையில இருக்கிற கட்சிகள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பிஜேபி சனாதனம் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப பாப்புலர் ஆக்கி விட்டது யார் தமிழ்நாட்டுல? திருமாவளவன். கரெக்டா நீங்க பட்டம் சொல்லிட்டீங்களா? யோசிக்காம சொல்றீங்களா? அப்போ இங்க வந்து மோடியை ரொம்ப அதிகபட்சமா விமர்சனம் பண்ணி மக்கள்கிட்ட பேசுறது யாரு? சீமான். அது மாதிரி மே 17, அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கிருக்கு. அந்த எதிர்ப்பு மனநிலையை அறுவடை பண்றதுதான் திமுக. அப்ப தனக்கு போட்டியா ஒருத்தன் வரும்போது டேய் இவன் பிஜேபி ஆள்றான்னு அவன் மேல அந்த சாயத்தை ஊத்தி விட்டோம்னீங்களா, அப்போ அதை இன்னும் பல பேர் உறுதிப்பட பேசும்போது ஓகே பிஜேபி விஜய் வந்து பிஜேபி பி டீம் சொல்றாங்களே, அவனை எதுக்குலாம் நம்ம பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஆளுன்றாங்க, நம்ம எதுக்கு அவனுக்கு ஓட்டு போடணும், பிஜேபி உள்ள வந்துரும்ல அப்படின்றதுல அந்த அந்த சிந்தனைக்கு தூண்டும்ல அவங்க. அந்த முயற்சி தான் இது. அதனாலதான் யாரு திமுக எடுத்து பேசினாலும் பிஜேபி பி டீம் சொல்லி அவங்களுக்கு அந்த சாயத்தை பூசி விடுறது.